சாமி ஐயப்போ சாமி. ஏம்மா இந்த மாதிரி சின்ன பொண்ணுகளா மலைக்கு வரக்கூடாது. புனிதமான இடத்தை வந்து களங்கப்படுத்துறீங்களே. ஏன் எங்களுக்கு ஐயப்பன் தரிசனம் பண்றதுக்கு ஆசை இருக்காதா? நெருப்புல ஈ உட்காருடன் ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகுமா? பெரியவங்க எதுக்காக இந்த கட்டத்துக்கு வச்சிருக்காங்க? நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஐயப்பன் மகத்தை நீதியும் சொல்ல போறீங்க. நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனையே நேர்ல வந்து சொல்லட்டும். அப்புறம் நான் திரும்பி போறேன். ஐயப்பா சாமியே ஐயப்போ. மாலை போட்டிருக்கீங்க? நாங்களாம் போட்டுக்கிட்ட மாலை வேணும்னா மாத்திக்கலாமா? பல பேர் புத்தி சொன்னதை கேட்காம வந்து எனக்கு தண்டனையை கொடுக்கிறாரு ஐயப்பா. என்னை காப்பாத்து ஐயப்பா. சாமியே ஐயப்பா உங்களை காப்பாத்திட்டான். யாரா இவன்? புலி இழுத்துட்டு போச்சுன்னா ஐயப்பன் காப்பாத்திட்டானா? இது நிச்சயமா ஐயப்பனோட வேலைதான். நாங்க வரக்கூடாதுன்னு ஐயப்பனே உணர்த்திட்டாரு. அந்த பகவானே புலியா வந்து என் கற்பையும் காப்பாத்திட்டாரு. சுவாமி என் இருமுடி இருக்கிற பக்கத்திலேயே என்னையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. நான் திரும்பி போறேன்.